ஆத்மா வணக்கம். ஆன்மீகத்தில் பாகம் 9 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி சுருக்கங்களை பார்த்துட்டு வரோம். இன்று 9வதாக இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் பற்றி இந்த வரலாறை பார்ப்போம். இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவத்தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள். இளையான் தன் குடிமாறன் அடியானுக்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழ்ந்து சொல்லப்படுகிற இளையான்குடி நாயனாரின் வரலாற்றை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பாண்டிய நாட்டில் உள்ள தன் இளையான்குடி இந்த ஊரில் மாறனார் என்ற சிவனடியார் இளையான்குடியில் பிறந்ததால் இளையான்குடி நாயனார் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். மிகுந்த செல்வ செழிப்பில் இருந்த இளையான்குடி நாயனார் தன்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு நல்ல உணவு கொடுத்து உபசரித்து வந்தார். கொடுத்தே வறுமையில் வாடினார். இளையான்குடி மாற நாயனாரின் சிவத்தொண்டில் அவருடைய மனைவியும் அவருக்கு உதவி செய்து வந்தார். சிவபெருமான் ஒரு நாள் இவர்களை சோதிப்பதற்காக சிவனடியார் போன்று வேடமிட்டு நடுநீசி நேரத்தில் இளையன்குடியின் மாறநாயனார் அவருடைய மனைவியும் உணவின்றி பட்டினியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிவாய நம என்று சுற்றி கொண்டே சிவபெருமான் இளையகுடிமாற நாயனாரின் வீட்டுக்கதவை தட்டினார். அப்போது மழை கொட்டென்று கொட்டியபடி இருந்தது. இளையன்குடி மாறநாயனார் சிவாய நமக என்று சிவனை பற்றி சொற்பொழிவு கொண்டே உள்ளே நுழைந்தார். இளையன்குடி நாயனாரின் வீட்டுக்கதவை தட்டினார். அப்போது மழை கொட்டென்று கொட்டியபடியே இருந்தது. இளையான்குடி மாற நாயனார் சிவாய நம என்று சிவனுடைய நாமத்தை கேட்டதும் வந்திருப்பது சிவனடியார்தான் என்று நினைத்து சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணுமே என்று கூறிக்கொண்டே ஓடி வந்து கதவை திறந்தார். உடனே நாயனாரின் மனைவி, இன்றைக்கு பகலில் விதைத்து வந்தீர்களே விதை நெல், அதை வாரிக்கொண்டு வந்தால் நான் அதை உணவாக சமைத்து விடுவேன் என்று கூறினார். மனைவி கூறியபடியே இளையான்குடி மாற நாயனார் நடுநிசி நேரத்தில் முளைநெல்லை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மழையில் நனைந்தவாறே 5 எழுத்து மந்திரமான சிவபாத மந்திரத்தை சிவாய நம என்று கூறிக்கொண்டே வயலுக்குள் நுழைந்தார். வயலுக்கு சென்றார். முளையில் வயலில் ஓரமாக ஒதுங்கி கிடந்த அதை வாரி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். உடனே நாயனாரின் கையில் இருந்த நெல்லை மனைவி வாங்கி கொண்டு நீரில் போட்டார். உடனே மனைவி இளையான்குடி மாற நாயனாரிடம், இதை சமைப்பதற்கு விறகு இல்லையே என்று கூறினார். உடனே இளையான்குடி மாற நாயனார் என்ன செய்தார் என்றால், ஒரு கோடாரியை எடுத்து தன்னுடைய வீட்டின் கூரையில் ஒரு பகுதியை இடித்து அந்த கட்டிகளை அவுத்து அடுப்பு எரிக்க பயன்படுத்தி கொள்ளுமாறு கூறினார். உடனே இளையான்குடி நாயனாரின் மனைவி முளை நெல்லை வறுத்து குத்தி புடைத்து அரிசியாக்கி சோறு சமைத்தார். அதன் பிறகு தோட்டத்தில் உள்ள கீரையை எடுத்து கறியும் சமைத்தார். சமையல் முடிந்ததும் நாயனாரிடம் சிவனடியாரிடம் சென்று, ஐயனே சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். உடனே சிவனடியாரின் உருவத்தில் வந்த சிவபெருமான் இருவருக்கும் காட்சி கொடுத்தார். இளையகுடி நாயனாரின் அவருடைய மனைவியும் எல்லையில்லாத மகிழ்ச்சியில் திளைத்தனர். உடனே சிவபெருமான் இளையன்குடி நாயனாரை பார்த்து, அப்பனே, சிவனடியார்களுக்கு நல்ல உணவு கொடுத்த நீங்கள் சிவகணங்களுடன் திகழ வாருங்கள் என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு அங்கே சிவனடியார்களுக்கு தொண்டுகள் செய்து சில நாளில் சிவலோகம் பதவி சென்று மோட்சத்தை அடைந்தனர். இந்த வரலாறு இதுடன் முடிகிறது. அடுத்து 10ஆம் பகுதி மிக விரைவில் வரும். ஆதரவளித்த நண்பர்களுக்கு நன்றி. ஆத்மா வணக்கம் ஐயா.